நீங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டுன்னு சொல்றீங்க. இது இப்ப இருக்கிற சூழ்நிலை எங்க கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்பொழுது கரையை கடப்பதை பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. சிஸ்டம் வந்து தற்போது நிலவரப்படி பார்த்து கரைக்கு இணையாக ஒரு சுமார் கரையிலிருந்து 100 150 கிலோமீட்டர் தொலைவில் 150 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விண்ட் ஸ்பீடு எப்படி சார் இருக்கும்? மீனவர்களுக்கான எச்சரிக்கை எப்படி இருக்கும்? விண்டு காற்றுடைய எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் இந்த பகுதிகளில் வந்து புயலாக வலுப்பெற்ற பொழுது 60 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலோர மாவட்டங்களுக்கு தான் சொல்லியிருந்தீங்க. உள் மாவட்டங்களுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி சார் இருக்கு? அவங்களுக்கு பனி தான் இருக்கு காலையில. இது பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து இன்னும் கடலோர ஒட்டி தான் இருக்கக்கூடியதுனால உள் மாவட்டங்களுக்கு அதிக மழை தென்படவில்லை. இது கிராஸ் ஆனால் தான் நமக்கு இப்பொழுது நிலவரப்படி உள் மாவட்டங்கள் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த காற்றின் போக்கின் காரணமாக வட திசையிலிருந்து காற்றுகள் அங்கே வரும் பொழுது பனி காற்று வீசக்கூடிய சூழ்நிலை சொல்லலாமா சார்? இது அது ஒவ்வொரு புயலும் ஒரு தன்மை உள்ளது. கஜா இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டைப்பாக இருக்கிறது. அது ஒவ்வொரு